ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் ரங்கம். ப்ரோ, கேம் வீக் 22 சிறப்பாக போச்சு. அதை பற்றி பேசிடலாமா? பேசலாம் ப்ரோ. இப்போ பிக் மேட்ச்லேருந்து வரலாம். மேன் யூனி வெர்சஸ் மேன்சி, மேன் யுனைடெட் வெர்சஸ் மேன் சிட்டி. எக்ஸ்பெக்டடாக போச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேன் யுனைடெட் வந்து திடீர்னு ஷாக்கர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இப்படி கொடுத்துட்றானுங்க. பழைய மேன் யுனைடெட் வர மாதிரியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றானுங்க அங்கங்க. ப்ரோ, கரெக்டா வந்து இது மேனேஜர் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த இன்டரிமா மைக்கேல் கேரிக் வந்து கரெக்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க மான்செஸ்டர் டெர்பி முன்னாடி. உடனே அவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த டெர்பி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது, அது வந்து கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா அது வந்து வின் பண்ணியே ஆகணும். அது ஹோம்ல வச்சு நடக்குது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பல மேன் யுனைடெட்னா அந்த கவுண்டர் அட்டாக்ல பயங்கரமா பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே செட்டப் பண்ணியிருந்தான் டீம். மேட்ச் ஃபுல்லாவே அவங்க கவுண்டர் அட்டாக் தான் இருந்துச்சு. நம்ம அவங்க லைனப்லேருந்தே வரலாம். வந்து போல்டு கால் ப்ரோ. செஸ்கோவையும் ஆக்சுவலாக செஸ்கோ வந்து 2 கோல் அடிச்சிருக்கான் 3 மேட்ச்ல ஃபார்ம்ல இருந்திருக்கான். செஸ்கோவையும் ட்ராப் பண்ணா, குன்ஹாவை ட்ராப் பண்ணது பெரிய ஷாக்கரா இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலா பேக் 4 தானே ஆடினா அந்த மேட்ச். ஆமா, பேக் 4 ஆடினா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த எம்யூமும் வந்துட்டான், டியோலாவும் ரிட்டர்ன் வந்துட்டான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆப்கான்ல இருந்து வந்ததுனால அவனுக்கு வந்து நிறைய அட்டாக்கர்ஸ் இப்போ வந்து ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ வந்து அவன் சரி இந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேட்ச் கவுண்டர் அட்டாக் தான், பேஸ் தான் வேணும். செஸ்கோ வந்து அந்த ஓல்ட் அப் எல்லாம் தேவையில்லை. ஒன்னும் அதுக்கேற்ற மாதிரி லைன் அப் கொண்டு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி குன்யாவும் வந்து எனக்கு தொடர்ந்து ஆடிட்டே இருந்தா நினைக்கிறேன். எனக்கு ரொட்டேஷன் மேபி ரொட்டேஷனா கூட இருக்கலாம். அவனுமே குன்ஹாவுமே வந்து அந்த அந்த அவன் வந்து ஸ்டன்னர் அடிப்பான், ஆனா நிறைய அந்த ஹோல்ட் அப் பிளேல யூஸ் பண்ணுவான். ஸோ கிளியரா வந்து இந்த மேட்ச் நாங்கள் கவுண்டர் தான் பண்ண போறோங்கிற மாதிரியே மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தான். ஷவுட் தட்டு. அதே மாதிரி வந்து மேன் சிட்டி வந்து பெரிய ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹங்கரே இல்லாத மாதிரி தெரிஞ்சு ப்ரோ. அது வந்து இப்ப டைட்டிலுக்கு போறாங்களா போலையா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா சிட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சிபி 2 சிபி அவுட், இந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கரெக்டா அதுல வந்து சிக்கிட்டாங்க. இப்போ வந்து மார்க் கூகி வாங்கியிருக்காங்க. அவன் வந்து கரெக்டா இந்த மேட்ச் முன்னாடி வந்திருந்தானா ஓரளவுக்கு இந்த மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சிபில. இப்போ வந்து அவங்க வந்து ரெகுலர் பேர் வந்து டியாஸ் குவார்டியோல இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லாஸ் ஆயிருக்கப்படாது. ட்ரா இல்ல அட்லீஸ்ட் வின் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபுல்லா பொசிஷன் வச்சிருந்தாங்க. மேன் சிட்டி கேம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொசிஷன் வச்சிருந்தாங்க. ஆனா பொசிஷன் வச்சு ஒரு யூஸுமே இல்ல ப்ரோ. ஏன்னா வந்து மேட்ச் ஃபுல்லாவே ஒரே ஒரு ஷாட் ஆன் டார்கெட் மட்டும்தான் எடுத்தானுங்க. இந்த மேட்ச் முன்னாடி 2 லெஜெண்ட், மேன் யுனைடெட் 2 லெஜெண்ட் ஆக்சுவலா வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டானுங்க. வந்து மார்டினஸ வந்து அவங்க ஓன் டீம் பிளேயரே ஒரு பெரிய கேம் முன்னாடி சேர் அப் பண்ணாம மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்களா? வந்து மார்டினஸ் எல்லாம் வந்து ஹாலாண்டுக்கு எதிராக இருக்கிறப்ப ஸ்கூல் பாய் வந்து அப்பாவோட ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்க போகுது மேட்ச் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் செம பெர்ஃபார்மன்ஸ் மார்டினஸ் இருந்து. ஆமா ஆமா, ஆக்சுவலா அவன் சும்மா இருந்தவன சோர்ந்து விட்ட மாதிரி பண்ணிட்டானுங்க. ஸ்கோல்ஸும் இன்னொரு பிளேயர் ஒருத்தன் ஃபார்மர் பிளேயர் தான், யுனைடெட் பிளேயர். அது தேவையில்லாத கமெண்ட் தான். ஏன்னா இந்த எல்லாரும் பாத்துருக்காங்க இந்த டிவில வந்து அந்த மாதிரி சொல்றது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து இப்போ அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பேசணும். ஓகே, இப்போ அவங்களோட வந்து இந்த மாதிரி இந்த ஹைட் வச்சு பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதுக்கேற்ற மாதிரி மார்டினஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த ரிப்ளை வந்து செம்மையா கொடுத்தான். ரிப்ளையும் கொடுத்துட்டான். எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா வந்து பேசு அப்படின்ட்டு அப்ப பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவங்களோட அந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? டோக்குக்கு சேலஞ்ச் பண்ண ரெட் கார்டு. ஆமா, அது வந்து ப்ரோ நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த ரெஃபரிஸ் எது கொடுப்பானுங்க எது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா கைசிடோ வந்து இதே மாதிரி தான் இந்த மெரினோக்கு பண்ணுவான். அதுவும் வந்து மேல கிடையாது, கீழே ஆக்சுவலா ஃபுட்ல தான் பண்ணுவான். அதுக்கே ரெட் கார்டு கொடுக்குறாங்க. ஆனா வந்து இது வந்து கரெக்டா நீ பக்கத்துல பண்ணா ஆக்சுவலா இது வந்து கன்ஃபார்ம் ரெட் தான் கொடுத்துருக்கணும். ஆனா வந்து ஏன் கொடுக்கலன்னு இல்லை. அதுவும் இல்லாம நம்ம சிட்டி பத்தி பேசும்போது ஹாலாண்ட் வந்து நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஹாலாண்ட் வந்து ஸ்கோர் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டா சிட்டிக்கு ஒரு பிரச்சனை வரும்னு. அந்த பிரச்சனை இப்போ வந்துருக்கு. கரெக்டா 3 மேட்ச் ட்ரா, 1 மேட்ச் லாஸ் நினைக்கிறேன். மொத்தமா ரொம்ப ஃபார்மர்ல இருக்காங்க. கரெக்ட். அவன் அந்த அட்டாக்கர்ஸே அவங்க ஸ்ட்ராங் பண்ணதான் செமனியோவும் கொண்டு வந்தான். செமனியோ இந்த எக்ஸெட்டர் சிட்டியோடலாம் நல்லா 90 மினிட்ஸ் ஃபுல்லா ஆட விட்டு ஹாலண்டையும் ஸ்டார்ட் பண்ண விட்டு
ஒரு ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு, அன்செட்டில்டா இருக்கு இப்போ அந்த யூனிட்டே. ஆமா. எனக்கு அதான் இந்த மார்குவி சைனிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவன் வந்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடும்னு நினைக்கிறேன். சூப்பர் சைனிங் ஆக்சுவலா. அவுட் ஆஃப் நோவேர் மேன் சிட்டிக்கு சைன் பண்ணாங்க. ஏன்னா வந்து லிவர்பூல் போறதா தான் பேச்சு இருந்துச்சு. கியூஹி. ஆமா. இப்போ லிவர்பூல் வந்து சம்பள பிட் வேற பண்ணி அக்செப்ட்லாம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து அவனுக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் விற்க முடியாதுட்டாங்க. கரெக்ட். ஸோ மேன் யுனைடெட் எடுத்துக்கோங்க ப்ரோ. மேன் யுனைடெட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் இந்த மாதிரி சடனா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றானுங்க. பட் அவங்க மேனேஜரியல் இது பாத்தீங்கன்னா சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் போனதுலேருந்தே ரொம்ப பேச்சியா தான் இருக்கானுங்க. ஒரு மேனேஜர் ட்ரை பண்ணுவாங்க, மொரினோ ஆகட்டும், இல்லைன்னா வேன்கால் வந்தான் நடுவில், அப்புறம் ராஃப் ரக்னிக் வந்தான். இது எல்லாமே சரியில்லாம திருப்பி வந்து அந்த ஓல்டு ஸ்கூல் அந்த அந்த சார் அலெக்ஸ் ஃபெர்குசனோட ஸ்டூடெண்ட்டையே போய் ஹையர் பண்ணிட்டு அது ஒரு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பானுங்க. திருப்பி இன்னொரு மேனேஜர் அப்ளைன் பண்ணுவாங்க, திருப்பி சொதப்புவானுங்க. அதே மாதிரி சைக்கிளாவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பேசாம நீங்க ஃபுல் டைமாவே பண்ணிடலாம்ல. சார் அலெக்ஸ் ஃபெர்குசனோட ஸ்கூல்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா பேசாம அவங்களே நம்ம இது பண்ணிடலாமே ப்ரோ. அப்படிதான் இவனை ஓலையை கொண்டு வந்தாங்க. ஓலை இதே மாதிரி இன்டர்வியூமா வந்தா அந்த சீசன் வந்து ஆக்சுவலா அந்த ஆஃப்டர் சீசன் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெர்மனன்ட் மேனேஜர் ஆனா. இப்ப கேரிக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இப்ப இந்த 6 months அவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த டாப் 4 ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்துட்டானா அவனுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து என்ன அவங்களுக்கு வந்து இது நீங்க சொன்ன மாதிரி அந்த அலெக்ஸ் ஃபெர்குசன் ஸ்கூல்ல இருந்தே வர அந்த தாட்ஸ் இருக்கிற மேனேஜரா கொண்டு வந்தா நல்லது சொல்றீங்க. அதான் அவங்களுக்கு செட் ஆகுது. ஏன்னா கடைசியா பார்த்தா இந்த ஓலை இருந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ஃபுட்பால். அதே மாதிரி இப்போ கேரிக்கு வந்திருக்கான். இப்போ பாக்கணும் 6 months. ஏன்னா மத்த மேனேஜர் யாருமே செட் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேற ஸ்டைலும் மாத்த முடியாது. ஏன்னா இப்போ அமோரிம் கொண்டு வந்து பேக் 3 எல்லாம் போனாங்க. அந்த ஸ்டைலு சுத்தமா செட்டே ஆகல. சோ அவங்க வந்து அவங்க பழைய ஸ்டைலுக்கு போனாதான் வேலைக்கு ஆகும். கரெக்ட். ஏன்னா கிளியரா ஒர்க் அவுட் ஆகுது. சார் அலெக்ஸ் ஃபெர்குசனோட அந்த இது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால சொல்றேன் நானு. நம்ம அப்படியே நம்ம மேட்ச்க்குள்ள ஜம்ப் ஆயிடலாம் ப்ரோ. செல்சி வெர்சஸ் பிரென்ஃபோர்டு. இந்த மேட்ச் ஆக்சுவலா வந்து தோக்க வேண்டிய மேட்ச். பிரென்ஃபோர்ட் எப்படி விட்டாங்கன்னே தெரியல. பிரென்ஃபோர்ட் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலி. ப்ரோ பிரென்ஃபோர்ட் இல்ல சான்செக்ஸ் காப்பாத்தினான். இந்த மிட் வீக்ல வந்து அஸ்டனலோட ரொம்ப க்ளோன் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். 2-3 கோல் கேவலமா விட்டான். இந்த மேட்ச் வந்து ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி 2-3 தரமான சேவ் பண்ணான். செம்மையா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி எது ஹோம் டீம்னு தெரியல. ஏன்னா பிரென்ஃபோர்ட் வந்து ஃபுல்லா டாமினேஷன் பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து அந்த பொசிஷன் இந்த பாசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்படி. ஏன்னா செல்சி வந்து மரஸ்கா கீழ எல்லாம் இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் பால் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரென்ஃபோர்டுக்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது. இந்த மேட்ச் பார்த்தா அவங்க ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சான்ஸ் கிளியர் கட் சான்ஸ் வந்துச்சு. ஏன்னா நம்ம சிபிஎஸ் பத்தி தெரியணும்ல, சலோபா டோசின் அவனுக்கு எப்பவுமே விடுவாங்க தெரியும். சான்சஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா பிரென்ஃபோர்டு வின் தான். அவன் தான் ஒன் மேன் ஆர்மியா காப்பாத்தினா. அதுவும் இல்லாம முதல் கோல் வந்து கொஞ்சம் எப்படின்னா லக்கி மாதிரி வச்சு சும்மா ஒரு பால் வச்சு டக்குன்னு உள்ள சொல்லிட்டான். கரெக்ட். ஷாடே ஒரு அற்புதமான சான்ஸை விடுவான். அது வந்து அப்படியே ப்ரோ அவன் 2 சான்ஸ் விடுவான்ல. ஒன்று வந்து இவனுக்கு க்ளோன் மாதிரி பண்ணிருப்பாங்க. வந்து கட்டிங் பண்ணிட்டு நின்னுட்டு அது கர்லர் போட்டிருந்தானா போயிருக்கும். போடாம தேவையில்லாம சான்ஸ் எடுத்தான். அசிஸ்ட் கொடுக்க போறேன்னு சான்ஸ் எடுத்தான். பட் அதர் தன் தட் வெரி வெரி அன்லக்கி ப்ரோ. பிரென்ஃபோர்டு ஃபுல் பொசிஷன் இருந்தானுங்க. நிறைய அட்டாக்கிங் இன்டென்ட் தெரிஞ்சிச்சு. 2-3 இதுவுமே போஸ்ட்டுமே அடிச்சானுங்க. 2 போஸ்ட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா 2 போஸ்ட் ஒரு சான்ஸ் வந்து கரெக்டா போஸ்ட் பக்கத்துல போகும். அது வந்து ஓப்பன் கோல் மாதிரி. அவன் வந்து லெஃப்ட் ஃபுட்ல எடுப்பான் அவங்க பிளேயரு. அடிச்சிருந்தா உள்ள போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு செல்சிக்கும் ஒரு ஓப்பன் கோல் வரும். கார்னாச்சோக்கு வரும். தலைவா வந்து உள்ள அடிக்காம வெளியே எங்கேயும் அடிச்சிட்டு இருப்பான். எனக்கு அதை அடிச்சிருந்தா இடத்துல கொஞ்சம் ஈக்குவலா தான் போச்சு. ரொம்ப பிரென்ஃபோர்டுக்கு வந்து கொஞ்சம் அப்பரண்ட் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து 2 பக்கமும் சான்சஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு 3 சான்ஸ் வச்சா இல்ல 2 போட்டோம். அவங்களுக்கு 3 வச்சு 3மே அவங்களால போட முடியல. அதுதான் மேட்ரு. அதுவும் இல்லாம நம்ம எப்படின்னா நம்ம பிக் டீம் மாதிரி ஆடாம பிரென்ஃபோர்ட் மாதிரி ஆடி அவங்க வின் பண்ணிட்டோம். அதான் ஹைலைட். இங்கதான் வந்து இப்போ ஒரு 5 minutes நம்ம வந்து செல்சி ஃபேனா பேசலாம் ப்ரோ. ஆக்சுவலா ரொசனியர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். லீவ் அபவுட் ரிசல்ட்ஸ், செல்சியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுங்க. ரொசனியரை வந்து செல்சி ஃபேன்ஸ் பூ பண்றது நியாயமா? அது வந்து நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நான் அவரை
ஆக்சுவலா அவனை மூவ் பண்றாங்கன்னு இல்ல. எப்படின்னா இந்த ஓனர்ஸையும் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் தான் மெயினா மூவ் பண்றாங்க. ரைட். அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, நீ வந்து ஒரு மேனேஜர் கூட்டு வந்த லாஸ்ட் சீசன் மரஸ்கான. இப்போ வந்து அவனை தான் லாங் டேர்மா வச்சு 5 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இப்போ அவனை வந்து இந்த சீசன் பாதியிலே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இப்போ நியூ மேனேஜர் வந்தா எந்த ஃபேன்ஸினாலும் காண்டா தான் இருக்கும். என்னடா இது மாத்திட்டே இருக்கானுங்க. இங்க வந்து ஒரு 5வது மேனேஜர் இவன். உடனே அவங்களுக்கு வந்து ரோசரே மேல வந்து தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து இந்த 3 மேட்ச் ஆயிருக்கு. அவனை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா 2 மேட்ச் வின் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. வின் பண்ணிட்டு அஸ்டல் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இந்த போனஸ் மேல எனக்கு தெரிஞ்சு சீசன் முடிவு வரைக்கும் இது மாதிரி டாக்ஸிக்கா தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோஸ்டர் வந்து மரஸ்காம் மாதிரி ஏதாவது வின் பண்ணி இப்போ எஃப்ஏ கப் கரவு கப் ஏதாவது வின் பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் எனது ஃபேன் சப்போர்ட் திருப்பி இவனுக்கு வரும்னு எனக்கு தோணுது. ரைட். இங்க நான் வந்து ஒரு 2 பக்கமா பேச பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் பக்கமா பேசிடுறேன். நானு நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப நம்ம செல்சி வந்து ரோமன் கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேனேஜராவே பார்த்து பழகிட்டோம் நம்ம. இப்ப இந்த புது மேனேஜர் புது ஸ்ட்ரக்சர் கீழே தான் வந்து பேர் தெரியாத மேனேஜர்லாம் வரானுங்க. பாட்டர் ஆகட்டும், இல்ல லீசெஸ்டர்ல இருந்து வந்து என்சோ ஆகட்டும், இல்ல இப்போ இவன் ரொசினியர் ஆகட்டும். ஸோ அந்த இப்போ கிளியரா வந்து அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து அந்த பெரிய மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ ரோமன் டைம்ல இருந்த மேனேஜர்ஸ்க்கு ஒன்லி நீங்க வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சா போதும், டாக்டிக்ஸ் ரிசல்ட்ஸ் காமிச்சா போதும். ஏன்னா வந்து செல்சி இஸ் அ பிக் கிளப்னால. இப்போ இவன் வந்து செல்சி ஸ்ட்ரகிள் பண்ற டைம்ல வந்து நீ ஃபேன்ஸோட இதுவும் சம்பாரிச்சு ஆகணும், போர்டோட இதுவும் சம்பாரிச்சு ஆகணும். கிளியர்லி எஸ் மேனா தான் பாக்குறானுங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கணும். ஏன்னா இப்போ வந்து செல்சி மேனேஜரா இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க வந்து இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்றேங்கிற இதுல வந்து அவனே ஃபேன்ஸ்க்கு எதிராக போற மாதிரி அப்படியே தெரியுது. ஃபேன்ஸோட கோவத்தை சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அவன் சூஸ் பண்ணி பேசணும். இப்போ ஏற்கனவே வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வந்து செல்சி ஃபேன்ஸ் வந்து போர்டோட வந்து ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றானுங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்துல வந்து நான் கிளாஸ்பேக்ல இருந்தப்ப வந்து அவங்க வந்து எல்லா மேட்சும் வருவானுங்க, அவங்க சூப்பரு அப்படி இப்படிலாம் பேசிட்டு எல்லா ஃபேன்ஸும் காண்டாக செய்வாங்க. ஸோ கிளியர்லி அந்த ஃபேன்ஸோட மைண்ட் செட்டே பிடிக்க முடியல. ஆமா, ஆக்சுவலா வந்து இப்போ மரஸ்கா இருந்தப்போ ஓரளவுக்கு, ஆனா அவன் இருந்தப்பவே அவனுக்கும் ஃபேன்ஸுக்கும் வந்து அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவனும் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மாத்தி மாத்தி பேசுவான். ஆனா வந்து அவன் வந்து இந்த அளவுக்கு போர்டுக்கு வந்து இவ்வளோ ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டான் இறங்கி. இவன் வந்து எப்படின்னா பெரிய இந்த அவங்களோட எப்படின்னா அவன் கூட ரொம்ப நாள் இந்த மாதிரி எப்படின்னா எனக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியாது, நானும் இவங்களும் ஒரே தோஸ்துமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப இது வக்காலத்து வைக்க ரொம்ப பேசுறான். எப்படின்னா அவங்க வந்து பண்ற எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா வந்து எல்லாமே கரெக்டா இருந்தா இப்போ நம்ம பொசிஷனே வேற இருந்திருப்போம்ல, அதை அவன் யோசிச்சிருக்கணும். அதை விட்டு அவன் வந்து அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் அதை மாதிரி பேசுறது வந்து தப்பு தான் ப்ரோ. அதுவும் இல்லாம இப்போ வந்து இந்த சைனிங் ஒருத்தனை பண்ண போறாங்க, அது அதை பத்தி பேசலாமா? ஜெர்மி ஜாக்கெட்னு கரெக்டா 20 year old திருப்பி அதே ஃபார்மேட் திருப்பி பிரான்ஸ் பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது இப்பெல்லாம். டோசின் எல்லாம் பார்த்துட்டு அதான் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிசாசி இருக்கான், அவனுங்களே என்ன பண்ணான்னு தெரியல. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வாங்கி டீம் ஸ்ட்ரென்தன் பண்ணாம திருப்பி அந்த 19 year old 20 year old அந்த ஃபார்முலா போறாங்க. சோ இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க நாங்க என்ன பண்ணாலும் இதுதான் பண்ண போறோம். உடனே வேற வழியில ரோஷனிக்கு வந்து இவனுக்கு கூட இருக்கிறதுனா அவங்க கூட சேர்ந்து அவங்க பண்றதெல்லாம் சகிச்சு தான் போகணும். இல்லாட்டி வந்து கரெக்டா ஆப்போசிட்டா பேசினா மரஸ்கா ஒரு 3 மேட்ச்ல தூக்கிட்டாங்க. ஆப்போசிட்டா ஒரு மேட்ச் பேசினா அதை தூக்கிட்டாங்க 3 மேட்ச்ல. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தனா பாட்டருமே வந்து கிளியரா வந்து எஸ்மேனா தான் வந்தான், என்சோவுமே எஸ்மேனா தான் வந்தான், ரொசனேருமே எஸ்மேனா தான் வந்திருக்கான். ஸோ பாட்டரை விடுங்க, அவன் பெரிய சோபிக்கல. என்சோ வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது ஒரு ஒரு கரெக்டா சூப்பரா போற சமயத்துல வேலையை காட்டிட்டான்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனா வந்து அது ஒரு எனக்கு சைனிங்ஸ் தாங்கடான்னு பேச ஆரம்பிச்சான். அதே மாதிரி தானே இப்ப எல்லா மேனேஜர் இப்ப இவனுமே பேச ஆரம்பிக்கலாம் நாளைக்கு. கரெக்டா? இவனுமே வந்து செல்சிங்கிறது வந்து இப்ப நீங்க மேனேஜ் பண்ணாதான் பெரிய டீம் கிடையாது, ஆல்ரெடி பிக் டீம் பிக் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. ஸோ நீ என்னதான் பண்ணாலும் டாப் 4 விடுங்க, டாப் 6 ஆச்சும் வந்துருவானுங்க, டாப் 6 டாப் 7 வந்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி வர சமயத்துல நீங்க நாளைக்கு இவனும் பேசதான் செய்வான். ஸோ இப்ப நீ பேசுறான்னு சொல்லிட்டு திருப்பி மேனேஜரை புது மேனேஜரை கொண்டு வந்துகிட்டே இருந்தேன்னா நம்ம தான் அடி வாங்குவோம்.
ப்ரோ அவங்க ஃபார்முலாவே அதான். அவங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து இதான் எங்களோட பாலிசி. நீங்க வந்து அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணி வரணும் அப்டின்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இல்லாட்டி வந்து அவங்க வந்து பேக்கப் பிளான் எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க ரெடி. அப்ப ரோஸ்னேர வந்து ஸ்ட்ராஸ்பரோல வந்து பேக்கப்பா வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சீசன் சம்மர்லயே சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஸ்னேர் வந்து கரெக்ட்டா செல்சிக்கு வந்து மேனேஜ் பண்ணுவான் ஃபியூச்சர்ல. அது வந்து எப்பன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அப்பயே ஒரு இத போட்டு வச்சிருந்தாங்க. அ அதனால அதே மாரி கரெக்ட்டா இப்போ 6 மந்த்ஸ்ல போனோனே அவன உடனே இப்போ ஒரே மேட்ச், ஒரு மேட்ச் கேப்லயே அவன வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா கரெக்ட். 1 மேட்ச் 2 மேட்சஸ் கேப்லயே. சோ வந்து அவங்களுக்கு வந்து பேக்கப் ரெடியா தான் வச்சிருக்காங்க. எப்படின்னா ஆல்ரெடி ஒரு எஸ் மேன போட்டு புடிச்சு வச்சு ஸ்ட்ராஸ்பரோல போட்டு வச்சிருக்காங்க. அதே மாரி அவங்களுக்கு வந்து எத பத்தி கவலைப்படுறது இல்ல. அவங்களுக்கு வந்து என்ன செல்சி அந்த ட்ரெடிஷனு இந்த வின் பண்றது பிக் கேம்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க பாலிசி என்னவோ அத வந்து நாங்க கரெக்ட்டா அத ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அவங்க வந்து அதுல கரெக்ட்டா இருக்காங்க. ஏன்னா கிளியர்லி வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இவனுக்கு வந்து இவ சிம்பிள் கிடையாது. செல்சி ஃபேன்ஸோட மனசை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லயே நிறைய காட்டணும். நீ எஸ்பெஷலி வந்து இப்போ இப்போ நீங்க போன வீடியோல கூட சொன்னீங்க, நம்மளோட அந்த ஒழுக்கத்தை வந்து இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ரெட் கார்டு எல்லோ கார்டை ஃபுல்லா, ஏன்னா ஃபேர் பிளேல வந்து 19தோ 18தோ இருக்கானுங்க. அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பிளேயர்ஸை வந்து இப்போ பாமர்லாம் வெரி வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான். பெட்ரோ பாமர்லாம் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த பிளேயர்ஸோட இதை இம்ப்ரூவ் பண்ணணும். டாக்டிக்ஸ் இந்த பிரென்ஃபோர்ட் மேட்ச்ல ஒண்ணுமே நான் பார்க்கவே இல்லை. ஷார்ட்ஸ் எடுக்கல, பொசிஷனுமே இல்லையே, ஃபுல் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பாலுமே இல்லை. ஸோ இதை பத்திலாம் நீங்க பேசு, இதை பத்தி நீ டாக்டிக்ஸ் பத்தி நீ சொல்லு, பிளேயர்ஸை இம்ப்ரூவ் பண்ணு, மேட்சை பத்தி பேசு. ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோடனே நீ வந்து ஓனரை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா காண்டாக தான் செய்வானுங்க. பட் யா அதான் செல்சி 10th 12th முடிக்காம வந்தா சரி வர சீசன்லலாம். அதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க வந்த ஃபர்ஸ்ட் சீசன் 12th தானே பாட்டார வச்சு முடிச்சாங்க. ஆமா ப்ரோ நல்லா சொன்னீங்களா. அதே மாதிரி பொச்செட்டினோவும் இதே மாதிரி தான் பிரச்சனை ஆச்சு. அவனும் வந்து சம்மர்ல வந்து சிஸ்டம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இவங்களோட ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மியூச்சுவலா தான் போனான். இந்த பிரச்சனை எல்லா மேனேஜர்ட்டும் இருக்கு ஆக்சுவலா. நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்தோம். பாட்டர் மட்டும் தான் சாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாருமே மியூச்சுவலா தான் போயிருக்காங்க. மியூச்சுவல்னு சும்மா வெளியே பூசி மொழிக்கிறதுக்காக உள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். இல்ல சாக்னா மியூச்சுவல்னா மேனேஜர்ஸுக்கு பிடிக்காம தான் போனாங்க. நம்ம இப்போ வந்து பாட்டெல்லாம் வந்து சொன்னாலும் வந்து நான் அங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து போக மனசு இருந்திருக்காது. மீதி எல்லாரும் நாங்களும் கிளம்புறோம்னு தான் கிளம்புனேன். நம்ம லிவர்பூல் மேட்ச் கூட போயிடலாம். நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் ப்ரோ ஸ்லாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்சிவ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ணா. அதுக்கடுத்து அட்டாக்கிங் ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம்லாம் ரொம்ப இருந்துச்சு, அதையும் படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா வர மாட்டேங்குது. வின்னே வர மாட்டேங்குது, ஃபுல்லா டிராவா இருக்கு. ப்ரோ அவங்க சொல்றாங்க ஒரு 12 மேட்சஸ் அன்பீட்டன்ல இருக்காங்க. அதுல வந்து 6 மேட்ச் 7 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. லிவர்பூல் மேட்ச் கடுப்புல இருக்காங்க. லீட்ஸோட 2 மேட்சுமே 1-1 டிராவோ 3-3 டிரான்னு நினைக்கிறேன். 1-3 டிரா 1-1. பர்ன்லியோடையுமே ரெண்டுமே ஒரு லாஸ்ட் மினிட் ஒன்னு வின் போடுவானுங்க. இன்னொரு மேட்ச் டிரா இப்போ ஆயிருக்கு. ப்ரோ இது வந்து ஆமா நீங்க திருப்பி இன்னொரு டீம் சண்டர்லாண்ட், அதுவும் வந்து 2 டிரா 1 லாஸ் நினைக்கிறேன். அதான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். என்னன்னா லிவர்பூல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 அந்த ப்ரோமோட் ஆன டீம்டையும் ஒரு வின் கூட எடுக்கல. யா கரெக்ட். ஸோ ஸ்லாட் அடிவா இப்ப நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்லாட் அவுட்னு ஸ்லாட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஏற்கனவே இது பேசினோம் ப்ரோ. அது முக்கியமான இது என்ன, அந்த ரியல் மேட்ரிட் சாபி அலோன்சோ சாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு கண்ணு. கரெக்ட். அவங்க என்னமோ வந்து புது மேனேஜர் வந்து அசால்ட்டா நல்லா பண்ணிடுவாங்கன்னு யோசிக்கிறாங்க. பட் தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா இவன் வந்து இப்ப நான் செட்டில் ஆயிருக்கான் இப்ப ஸ்லாட்டு. இப்ப நீ ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்துட்டு இருக்கப்ப வந்து அவனுக்கு வந்து கிளாப்போட டீம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்ப செகண்ட் சீசன் பாத்தீங்கன்னா எல்லா புது சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்ததுனால மர்ஜ் பண்ண முடியல டீம் ஒழுங்கா. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்கிற வர டைம்ல மேனேஜரை பேக் பண்ணி இந்த சீசன் நீ 5th முடிச்சாலும் பரவாயில்லடா, சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் மட்டும் குடுறா அப்படின்னு பேக் பண்ணிட்டு நீங்க அடுத்தடுத்த சீசன் இப்போ, ஏன்னா கிளியர்லி நல்ல மேனேஜர் தான் ஸ்லாட். ப்ரோ நல்ல மேனேஜர் தான். எனக்கு தெரிஞ்சு இது இந்த அன்பீட்டர் ரன்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த எல்லா மேட்சும் வந்து நல்லா டாமினேட் தான் பண்ணாங்க. எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுறா அப்படிலாம் கிடையாது. எல்லா மேட்சும் நல்லதா டாமினேட் பண்ணாங்க. ஆனா ஆப்போசிஷன் வந்து எப்படியோ கோல் போட்டுறாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த கோல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வெளியே இருந்து சொல்லுறாங்க. இது எப்படின்னா ரொம்ப ஒடர் கோல் மாதிரி ஏதாவது 1-2 கோல் போட்டுறாங்க, டிரா பண்ணிடுறாங்க. ஆனா எனக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா வந்து இப்போ பினிஷிங் அந்த இது
அது வந்து இப்போ எக்கிட்டிக்கும் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க வாங்கின அந்த 2 ஸ்ட்ரைக்கருமே இல்ல நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஆடினா இந்த மேட்ச் ஆடினானா ரிட்டர்ன் ஆயிட்டான். நான் கொஞ்சம் மேட்ச் அவுட் ஆயிருந்தேன். இந்த மேட்ச் ஆடிட்டான். எனக்கு அதான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபயர் பவர் வந்து மிஸ் ஆகுது குரூசியலா. ஏன்னா ஈசாக் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஈசாக்கும் இல்ல, இப்போ சலாவும் ஆஃப் பண்ண போயிட்டான். அவனும் ஃபார்ம்ல இல்ல இந்த சீசன். இந்த ஃபயர் பவர் மட்டும் இருந்திருந்தா போன சீசன் அதான் டிஃபரன்ஸ். ஃபயர் பவர் இருந்துச்சு. சலா வந்து எல்லா மேட்சும் வந்து கோல் போட்டுருவான், எப்படியாவது இது பண்ணிக்குவான். இப்போ ஏன்னா லாஸ்ட் சீசன் மாதிரி தான் இப்போ ஆடுறாங்க, இந்த டாமினேட் பண்ணாங்க, இது பண்றாங்க. ஆனா வந்து இந்த மேட்சே பாத்தீங்கன்னா சபோஸ் லைவ் வந்து பெனால்டி மிஸ் பண்ணான், போட்டிருந்தா வின்னு மாதிரி ஆடுறான் பெனால்ட்டிய. அதான் அவன் வந்து ஃப்ரீக்கு பெனால்டி மாதிரி அடிக்கிறான், பெனால்டி வந்து அத மாதிரி ஆடுறான். சோ வந்து பேக் பண்ணணும். ஏன்னா அவன் ஸ்டார்டிங்கே சொன்னான், இது வந்து ஒரு டிரான்சிஷன் சீசன் தான். இது வந்து நீ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. இது வந்து ஆனா எனக்கு ஒரு டிரான்சிஷன் சீசன். ஏன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அவுட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் இன் ஆயிருக்காங்க. சோ எனக்கு டைம் ஆகும் சொன்னான். சீசன் எண்டு வரை கொடுக்கணும் அவனுக்கு, கண்டிப்பா கொடுத்து இந்த டாப் 5 சாம்பியன்ஸ் லீக் முடிச்சுட்டானா நெக்ஸ்ட் சீசன் வந்து இன்னும் ஒரு 2-3 சைனிங் பண்ணி இந்த சலாக்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பேக் பண்ணா டீம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா இப்ப அலான்சோன்னு சொல்றீங்க. அலான்சோ வந்தாலுமே இதேதான் பிரச்சனையா இருக்கும். அவனுக்குமே ஜெல் பண்றது. அலான்சோக்கு வந்து ஆக்சுவலா பேக் 3 போனாலும் போவான். இன்னொரு சிபி வேற வேணும். சிபி வேற இல்ல ஆல்ரெடி. பிளஸ் இன்னொன்னு வந்து அவன் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரிக்டான மேனேஜர். அவன் பிளேயர்ஸ் ஜெல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன மாதிரி ஆளுங்கள ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி சாலா வந்து சாலா ஈகோ பத்தி உங்களுக்கு தெரியும். சாலா இசாக்குமே பெரிய ஈகோக்காரன் தான். சோ வந்து கிளியரா ஸ்ட்ரகிள் ஆகதான். இப்போ எந்த மேனேஜர் வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஈசாக்கு இப்போ இஜுல இருக்கான், வந்தானா ஈசா எக்கிட்டிக்கு அவங்கள வந்து அக்காடமெண்ட் பண்றது வந்து எந்த மேனேஜர்னாலும் பெரிய பெரிய கஷ்டம். ஏன்னா 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். ஆனா 2 பேரும் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் ஆடுவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து 2 மேன் ஸ்ட்ரைக்கர் போட்டு ஆடுவாங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் பெருசா ஆகும்னு தோணுது. 2 பேர்ல ஒருத்த கண்டிப்பா கிளம்புவான், எனக்கு அது தெரியுது. பிளஸ் லிவர்பூல்ல என்ன எனக்கு மேஜரா பண்ணணும்னா இன்னும் ஒரு கொஞ்சம் சைனிங்ஸ் பண்ணணும் ப்ரோ, கிளியரா. ஏன்னா வந்து வேண்டைக்கு கொனாட்டேக்கு ஏஜ் இருக்கு, ஆனா வேண்டைக்கு ஏஜ் இல்ல. 1 2 ஏன்னா இப்போ கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிக்கிறான் வேண்டைக்குமே. அந்த 2மே பேரிங். கியோஹே அழகான சைனிங்கை விட்டானுங்க. கியோ எப்படி விட்டானுங்கன்னு தெரியல. கேக்போ அந்த பொசிஷனுக்கு வந்து கரெக்டான ஒரு பிளேயர் வேணும். ஏன்னா கேக்போ ரொம்ப சொதப்புறான் இப்போ. ஆமா, கேக்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த லூயிஸ் டியாஸ் இருந்தான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த சீசன் என்ன பண்ணாங்கன்னா, சம்மல் வந்து இப்போ ட்ரெண்ட் போனா ட்ரெண்ட்டுக்கு பதிலா ஃப்ரிம்போங் வாங்கினாங்க. 2 பேருமே ஆக்சுவலா ஈக்குவலா கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரிம்போங் வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் ஃபுல் பேக், ட்ரெண்ட் வந்து ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி. அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணாங்க. அதே மாதிரி லெஃப்ட் விங்ல வந்து லூயிஸ் டியாஸ் அவன் வந்து ஃபுல்லா பேசி விங்கர், ட்ரிபிள்லாம் பண்ணுவான், ஸ்கில்லாம் பண்ணுவான். கேக்போ வந்து எப்படின்னா ஸ்ட்ரைக்கர் கன்வெர்டட் விங்கர். அவன் வந்து அந்த அளவுக்கு ட்ரிபிள்லாம் பண்ண மாட்டான். சோ வந்து அந்த 2 பொசிஷன் வந்து அவன் கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா, லைக் டு லைக் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்ச சீசன் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லூயிஸ் டியாஸ் வித்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக்கர் 2 பேரை இது பண்ணாங்க, எக்கிட்டிகே ஈசாக்கு. அது போல ஒரு விங்கர் வைக்கணும், லெஃப்ட் விங்கர் ஒருத்தனை வாங்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் வைக்கணும். அதை தப்பு பண்ணேன். ரைட், யா. கிளியர்லி 1-1 ஆயிடுச்சு. டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் தான் அவங்களுக்கு. நம்ம எடுத்து ஒரு செட் ஆஃப் டல் டிராஸ் எல்லாம் போச்சு ப்ரோ. இப்போ அஸ்டன் வில்லா பத்தி பேசிடலாம். அஸ்டன் வில்லா வர்சஸ் எவர்டன் ஷாக்கிங் வின்னு எவர்டனுக்கு. பட் நம்ம ஷாக்கிங் வின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்களுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவர்டன் நல்லா தான் இருக்காங்க இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு அந்த நல்லா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ஸ்ட்ரைக்கர் செட் ஆகல. இந்த மேட்ச் ஒரு கோல் போட்டா ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு அவன் பேரியா. ஆனா அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பழைய மாதிரி இந்த லுக்காக்கோ அந்த மாதிரி இப்போ டேவிட் லூயிஸ்க்குள்ள லுக்காக்கோ எப்படி இருந்தான், செம ஃபார்ம்ல இருந்தான். அத மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் செட் ஆயிருந்தா எவர்டன் இன்னும் கொஞ்சம் மேல இருந்திருப்பாங்க, டாப் 6க்குள்ளே இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனுக்கு அந்த ஸ்ட்ரைக்கர் மிஸ் ஆகுது. வெரி குட் அவே வின் ப்ரோ. எஸ்பெஷலி அந்த என்டிஐஏ வந்து இன்னும் ரிட்டர்ன் ஆகலன்னு நினைக்கிறேன். என்டிஐஏ இல்லாதப்பயே வந்து வெரி குட் வின்னு, அவே வின்னு. அஸ்டன் வில்லா வந்து இப்படி ஒரு செட் ஆஃப் ரன் கொடுத்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு அடி விழுகிறது ஒரு நார்மலான விஷயம்தான். ஸோ இது என்னதான் வந்து டாப் 3ல இருந்தாலுமே வந்து டைட்டிலுக்கு போகலை. ஸோ இதுவே அவனுக்கு பெரிய விஷயம்தான். ஸோ இதை பத்தி நம்ம பெருசா உள்ளுக்குள்ள போக வேண்டாம். டொட்டன்ஹாம் வெர்சஸ் வெஸ்ட் ஹாம்குள்ள போகணும்னா இதை பத்தி பேசுறதே வேஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு. ஸ்பர்ஸ் வந்து இந்த ஹோம்ல வின் பண்றது வந்து எனக்கு ஹோம் வந்து அவையா ட்ரீட் பண்ண ஒரே டீம் அவங்க தான். ஹோம்ல எல்லா மேட்சும் தோக்குறாங்க. எனக்கு கடைசி ஒரு வருஷத்துல இருந்து பார்த்தா ஒரு 3 மேட்சா வின் பண்ணீங்க லீக்ல. இதெல்லாம் எவ்வளவு போராட ரெக்கார்டு, கேவலமான ரெக்கார்டு. ஆனா அப்படியே ஆடி இருக்கானுங்க. வெஸ்ட் ஹாம் அதான் சொன்னாங்க, ஸ்பர்ஸ் போன மேட்ச் வந்து போர்ன்மவுத் வந்து 10 மேட்சஸ் வின்லெஸ் ஸ்ட்ரீக்ல இருந்து
கரெக்டா ஸ்பர்ஸ் வின் பண்ணாங்க. இப்போ வெஸ்ட் ஹாம் 11 மேட்சஸ் வின்லெஸ் ஸ்ட்ரீக், ஸ்பர்ஸ் வந்தாலும் வின் பண்ணாங்க. இப்படி வந்து எல்லாருங்க வந்து வின்ஸை கிஃப்ட் பண்றாங்க ஸ்பர்ஸ். யா ஏன் சொல்றேன்னா இப்போ உல்ஃப்ஸுமே எடுத்துக்கோங்க, அடுத்து வரலாம் நம்ம அந்த டாபிக். உல்ஃப்ஸுமே ஆகட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நிறைய. அதே மாதிரி வெஸ்ட் ஹாமுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு டீம் மட்டும் கீழே போயிட்டு இருக்குது, ஸ்லம்ப்லயே போயிட்டு இருக்குது டொட்டன்ஹாம். ஏன்னா பிராங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் தான், இந்த டார்ட்மண்ட் மேட்ச் வந்து யூசுவல் மேட்ச், அது வந்து லாஸ் ஆயிட்டானா வின் பண்ணா இன்னொரு மேட்ச் கிடைக்கும், லாஸ் ஆயிட்டானா எனக்கு சாக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க மெயினா. பொச்சட்டினோ வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு போல சம்மர்ல வந்து. வந்தானா நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருந்தான் பொச்சட்டினோ. அண்ட் அந்த பேக் லைன் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ, பெரிய நேம்ஸ் தான், ரொமேரோ ஆகட்டும் வேண்டர்வென் ஆகட்டும். போரோ வந்து சம கேம் ப்ரோ, பிரில்லியன்ட் கேம் இந்த 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 மேட்ச்ல, நல்ல சம கிராசஸ் கொடுத்துட்டு இருந்தான். அண்ட் அந்த ஹெட்டருமே சூப்பர் ஹெட்டரு போரோக்கு. ஸோ அந்த பேக் லைன் பாத்தீங்கன்னா இருக்கு. நடுவுல அந்த அவனுக்கு என்ன மிட்ஃபீல்ட் தான் பிரச்சனை. கிளியர்லி குலுசெல்ஸ்கியும் மேடிசனும் வந்துட்டா இப்போ வந்து கேலகர் வாங்கியிருக்காங்க. கேலகர் வந்து அவன் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். என்னன்னு தெரியல, அது அந்த இவனுக்கு அமைய மாட்டேங்குது, கரெக்டான இது உட்கார மாட்டேங்குது இவனுக்கு. அதான் இவனுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ்னா இந்த இவன் டோனி அந்த மாதிரி, இந்த எம்பிஓமோ அவங்க மாதிரி இந்த பேசி அந்த அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இங்க வந்து அந்த செட் ஆகல, அந்த அட்டாக்கர் செட் ஆகல. ஆக்சுவலா இவனுக்கு ஏத்த பிளேயர் இகா தியாகோ கரெக்டான பிளேயர். அவன் வந்து இந்த ஸ்பர்ஸ் வாங்கியிருக்கணும் சம்மல்ல, தப்பான மிட்ஃபீல்ட்ல விட்டு. அவன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சொலாங்கி ரிட்டர்ன் ஆனா ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா இவன் சிஸ்டமுக்கு? சொலாங்கி வந்து அந்த அளவுக்கு டவுட் தான் ப்ரோ. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த ஹோல்ட் அப் பிளே நல்லா பண்ணும், அந்த வந்து எப்படின்னா அந்த பவர் இருக்கணும், பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும். சொலாங்கி வந்து எனக்கு வந்து அவன் எப்படி ஒரு இன்ஜுரி போனான் ஆல்ரெடி. ஸோ வந்து அவன் வந்தாலுமே அவனை நம்பி போலாமா, அது ஒரு டவுட் தான். யா ஓகே யா. ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கேம்குள்ள போயிடலாம், ஆர்சனல் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதாவது மிச்ச டீம்ஸ் எல்லாம் படுக்கிறப்ப இவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும், இவன் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அது இல்லாம டிரா பண்ணிருக்கானுங்க. இப்போ வந்து கிளியரா ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, 10 பாயிண்ட்ஸ் எடுத்து ரேஸை முடிச்சு விட்டுருக்கலாம். பட் யா 0-0 தேங்க்ஸ் டு சிட்டி. ஆக்சுவலா ஆர்சனலுக்கு வந்து ஏன்னா டிரா தோத்துருக்காங்க. அண்ட் லிவர்பூலுமே டிரா பண்ணிருக்காங்க. செல்சி மட்டும்தான் இதுல கெயின் ஆயிருக்கு இந்த டல் டிராஸ்ல எல்லாம். யுனைட்டடும் வின்னு ஆக்சுவலா. ஆனா வந்து என்னன்னா ஆர்சனல் நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா மற்ற டீம்ல வந்து சொதப்போகும் போது நாங்களும் சொதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறியா இருக்கானுங்க. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் கேமுக்கும் இந்த மாதிரி ஸ்லிப் ஆனாங்க, ஏதோ டிரா தான் ஆச்சு நினைக்கிறேன் ஆர்சனலுக்கு. அவங்க வந்து வின் பண்ணல. இப்போ அந்த ரன்னையும் வின் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 பாயிண்ட் லீட் போயிருப்பாங்க, 12-13. அதெல்லாம் போயிருந்தா டைட்டில் ரேஸ் ஓவர் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இன்னும் அந்த ஒரு சான்ஸ் இருக்கு, ஏன்னா 2 மேட்சஸ் இதுலதான் அந்த கேப் தான் இருக்கு. சிட்டியோட ஒரு மேட்ச் இருக்கு அவையில போய் ஒன்னு சிட்டி கான்பிடண்டா இருப்பாங்க, நாங்க வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிட்டிக்கு வந்து அந்த இந்த மாதிரி ரேஸ் அப்பதான் கரெக்டா கான்சிக்யூட்டிவ் வின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆர்சனல் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டல் ஜீன் இருக்கு அங்கங்க. ஆனா இந்த சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா பின்னாடி உள்ள டீம்ஸ் வந்து ரொம்ப சோப்புறாங்க. வந்து அவங்க கன்சிஸ்டன்டா தான் உங்களுக்கு பிரச்சனை தான். ஆனா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இவங்க வந்து மற்ற டீம்ஸை விட இவங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். லாஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, டிரா ஆயிடுறாங்க, அது ஒரு மேஜர் இது. சான்ஸ் எடுக்கிறானுங்க, கண்டிப்பா எடுத்தானுங்க. இந்த மேட்ச்ல நிறைய சான்ஸ் வந்துச்சு ஆர்சனலுக்கு, பட் கிளியரா கேபிட்டலைஸ் பண்ணல. ஒயிட் டிம்பர் அட் லெஃப்ட் பேக்குங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா வந்து எனக்கு புரியுது, எனக்கு வந்து இன்ஜுரியில இருக்கானுங்க, எல்லாரும் நிறைய தொடர்ந்து ஆடிட்டு இருக்காங்க, இன்ஜுரியில இருக்காங்கன்னு புரியுது. ஆனா ஏன் இந்த நுவானரி, லூயிஸ் கெல்லி எல்லாம் போன வாட்டி லெஃப்ட் பேக்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஏன் யூஸே பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. இந்த சீசன் வந்து அவங்கள வந்து ரொம்ப இப்போ லாஸ்ட் சீசன்லாம் வந்து, ஆனா லாஸ்ட் சீசன் வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு டைட்டில் அடிக்க மாட்டோம்னு, அதனால வந்து ரொம்ப யூஸ் பண்ண போல. இந்த சீசன் வந்து அவங்க பயப்படுறாங்க அவங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நவனரி வந்து இப்போ கிளம்புறோம், அந்த மார்ஷியல் வந்து சைன் பண்ண போறாங்க லோன்ல. நம்ம லூயிஸ் கெல்லியும் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது இல்ல. ஸோ வந்து எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வயசு போறான்னு பேர இந்த யங் பிளேயர்ஸை வச்சு நம்ம வந்து பண்ண வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போலான்னு பாக்குறான். ஆனா அவங்கள நம்பலாம், ஆனா அவங்க நல்ல பிளேயர்ஸ் 2 பேருமே. மடுவேக்கு நவனரி வந்து செம பிளேயர். அப்புறம் மடுவேக்கு அதை புகழ்ந்து பேசிட்டு நான் சொன்னோம்ல, அவன் கோலே போட மாட்டான். இப்போ வர 0 கோல் 0 அசிஸ்ட் பிரீமியர் லீக்ல. ஏன்னா அவ்வளவு ஸ்டார்ட் பண்ணான். அவனை போல நவனரி பண்ணியிருந்தா ஒரு 2 கோல் ஒரு 3 அசிஸ்ட் அப்படியாவது போட்டிருப்பான் இப்போது போல. ரொட்டேட் பண்ண சாக்கா எல்லாம் பெஞ்ச்ல இருந்தா வந்தான்.
பட் யா 0-0 ஆயிடுச்சு. எஸ்பெஷலி அவேங்கிறதுனால ஓகே ரிசல்ட் தான் இது. அப்படியே வந்து ஒரு சின்ன சின்ன மேட்சஸ்லாம் டச் மட்டும் பண்ணிடலாம், ஸ்கோரை மட்டும். உல்ஃப்ஸ் வந்து 0-0 டிரா இருக்காங்க நியூகாசிலோட. வெரி பிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ. உல்ஃப்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, நல்ல கடைசி ஒரு 4 மேட்சா சூப்பரா ஆடுறாங்க. எப்படின்னா தோக்கூடாதுன்னு அந்த ஒரு இருக்கு, வெறி இருக்கு. அதே மாதிரி பிரைட்டன் 1-1 போனமத்தோட. பிரைட்டன் வெரி செம்மையா ஆடினானுங்க இந்த மேட்ச், சூப்பரா நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணானுங்க. பட் 1-1 டிரா இருக்கு. அதே மாதிரி லீட்ஸ் யுனைடெட் 1-0 ஃபுல்ஹாமோட வின்னு. அவங்களும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. லீட்ஸுமே ஒரு 13th பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க போல. ஆமா ஆமா, அவங்க போற இந்த பேச பார்த்தா கண்டிப்பா வந்து 13th 14th 15க்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா. அதே மாதிரி ஹியூஜ் வின் டு சண்டர்லாண்டு கிறிஸ்டல் பேலஸோட. கிளியரா கிறிஸ்டல் பேலஸ் ஸ்ட்ரகிளிங். சண்டர்லாண்ட் வந்து ஆஃப்டர் லாங் டைம் அந்த வின் வச்சிருக்கானுங்க. ஏன்னா ஃபுல்லா டிரா பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. பட் ஆஃப்டர் லாங் டைம் அந்த வின் அடிச்சிருக்கானுங்க. ஆமா ப்ரோ. ப்ரோ அதான் இப்போ பேலஸ் பத்தி பேசினா கிளாஸ்னரும் சொல்லிட்டான் ஓப்பனா, இந்த டீம் வந்து இந்த மாதிரி தான் போக போகுது, எதுவும் பண்ண முடியாது. அவனும் ஓப்பனர் வந்து என்ன ஸ்டாக் பண்ணிருங்கடா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. இந்த சீசன் மேனேஜர் ட்ரெண்டே அப்படிதான் இருக்கு. எப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களே ஓப்பனர் டெஸ்ட்ல வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும், என்ன நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்கற ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சீசனுக்குள்ள. ஏன் மக்களே, நம்ம வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ கிளியரா கேட்கறது ஒண்ணுதான் உங்கள்கிட்ட, உங்களோட சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பாக்குறாங்க ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் நம்ம டேஷ்போர்ட்லாம் சொல்லுது, அனாலிட்டிக்ஸ்லாம் சொல்லுது. ஸோ நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, நீங்க கமெண்ட் கொடுங்க. உங்க கமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அப்பதான் எங்களுக்கு தெரியும், சரி இதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு. இல்லைன்னா நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்க கமெண்ட்ஸு, லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், சப்போர்ட் எல்லாம் நீங்க அள்ளி தெரியுங்க. அதான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதான் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கமெண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்க போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எதை மாதிரி வீடியோஸ் வேணும், எதை மாதிரி கான்செப்ட் வேணும், இப்போ ஷார்ட் வீடியோ போடவா இல்லாட்டி இது மாதிரி லாங் வீடியோ போடவா, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் இருந்தா கொடுங்க, நாங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். ஸ்டே டியூன் மக்களே. நாங்க சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ கூட வரோம். நாங்க பை. பை.